அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஜும்மா முபாரக். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 20 தினார்லேருந்து 75 தினார் வரைக்கும் அபராதம். ரோடு மட்டும் க்ரோஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து ரொம்ப கவனம். கண்ட இடங்களில் ரோடு க்ரோஸ் பண்ணுறதை முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. இல்லைன்னா 75 தினார் அபராதம் கட்ட வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. முதலாவதாக குவைத்துடைய டினா மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1042 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 310 ரூபாய் 405 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 172 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 34 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 4 ஃபில்ஸ். 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 46 தினார் 896 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். 27% அதிகரித்த ஹண்டா வைரஸ். உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். யூரோப் மற்றும் பிரிட்டன் உரிய நாடுகள் பல நாடுகளில் அதிரடியான பாதுகாப்பு மற்றும் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் அதாவது பயணிகள் அனைவரையும் கடும் பாதுகாப்பு கொண்டு சோதனை செய்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு நோய் வியாதி வந்ததால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ ட்ராவலும் இல்லை, கப்பல் பயணமும் இல்லை, விமான பயணமும் ரொம்ப ஜாஸ்தி விலை. ரொம்ப கவனம். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை நிறுவ அமெரிக்கா சீனாவுடன் கைகோர்த்திருப்பது ஆச்சரியத்துக்குரியது. எப்படியாவது அமெரிக்கா ஈரான் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சீனாவுடன் சேர்ந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள்லாம் சீனா கிட்ட போய் எந்த உதவியும் கேட்க மாட்டோம், இது சும்மா ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்லி விசிட் தான், அந்த நாட்டை சுற்றி பார்க்கணுன்னு எங்கள் ஜனாதிபதி போயிருக்காரு, அவ்வளவுதான், ஈரானுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானித்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இராணுவ தளபதி. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. அதே போல் எதிர்வரும் 18ஆம் திகதி துல்ஹஜ் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. 26ஆம் திகதி அரஃபா தினம், 27ஆம் திகதி புனித ஹஜ் பெருநாள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஆடுகளுக்கான ஜகாத் ஹவுஸின் வேலைகளும் ஆரம்பித்துள்ளது. ஹஜ் பெருநாளைக்கு குர்பானி கொடுக்கறதுக்குரியது. அதே போல் 60 வயது ஜோர்தான் நாட்டு வயதான ஒரு நபரை ஹவாலியில் வாகனத்தால் அடித்து விட்டுட்டு யாரோ தப்பிச்சு ஓடிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய முனிசிபாலிட்டி ஹவாலி பகுதிகளில் 27 கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு உடனடியாக எலோ நோட்டீஸ் எடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க.
எல்லோ நோட்டீஸ் வந்தாலே ஆபத்து தான். அதே போல் ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் பல வியாபார தலங்களை இழுத்து மூடியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேரேஜ்கள்லையும் அதிரடியான சோதனைகளை நடத்தியிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் சோதனைகள் இன்னும் அதிகரிக்கும். அதே போல் 2 கிலோகிராம் போதைப் பொருள் எதில் வந்திருக்கு தெரியுமா? ஷாம்போ போட்டல். என்னடா ஷாம்போ போட்டல் கொண்டு வந்தால் பிடிப்பாங்களா? ஷாம்பு போட்டல் கொண்டு வந்தால் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஷாம்பு போட்டலுக்கு உள்ள ஏதாவது போதைப் பொருளை மறைச்சி கொண்டு வந்தீங்கன்னா பிடிப்பாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். யார் எந்த பார்சல் கொடுத்தாலும் சரியாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா சொல்ல முடியாது எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி, எந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. கடைசியில் இந்த மாதிரி ஷாம்போ போட்டலுக்குள்ளே கூட லிக்விட் மாதிரி போதைப் பொருட்கள் இருந்துடலாம். ரொம்ப கவனமாக இருங்க. يواصل بيت الزكاة جهوده الإنسانية والخيرية من خلال تنفيذ مشروع الأضاحي خلال أيام عيد الأضحى المبارك، انطلاقا من حرصه على تسهيل أداء هذه الشعيرة العظيمة على المضحين وضمان وصولهم الأضاحي إلى مستحقيها داخل وخارج دولة الكويت. بيت الزكاة حريص على تنفيذ مشروع الأضاحي من بداياته، بحيث أنه يستقبل تبرعات المحسنين والإخوان داخل الكويت لتنفيذ المشروع. طبعا المشروع راح يتنفذ مع شركة المواشي، هي اللي راح تقوم بذبح الأضاحي وحفظها بالثلاجات ليتم توزيعها لاحقا على الأسر المستفيدة، اللي راح يتم إرسال رسالة نصية لها بموعد الاستلام، والاستلام راح يكون من الأندلس في مخازن بيت الزكاة اللي موجودة هناك. العملية التوزيع هذه راح تتم يعني لما بعد إن شاء الله العيد لفترة أسبوعين للانتهاء من جميع الكمية أو السجلات اللي موجودة الخاصة بالأسر المستفيدة داخل بيت الزكاة. مشروع الأضاحي السنة هذه مقدم 4 أنواع أضاحي داخل الكويت. في عندنا الخروف العربي بقيمة 180 دينار، الجورجي ب 145، السوداني 119، والصومالي 75 دينار، بحيث أن أي شخص يقدر يساهم بحسب النوع اللي يناسبه ويناسب إمكانياته. ويأتي هذا المشروع في ظل التزام أبناء المجتمع الكويتي بالعطاء والعمل الخيري وحرصهم السنوي على إحياء سنة الأضاحي، حيث يتولى بيت الزكاة مهمة الإشراف على ذبح الأضاحي وتوزيعها وفق الضوابط الشرعية والصحية، بما يخفف من المضحين مشقة البحث عن المحتاجين والأسر المتعففة. يعد مشروع الأضاحي من المشاريع الموسمية اللي ينفذها بيت الزكاة سنويا خارج دولة الكويت، واللي تجسد معاني التكافل والتراحم بين المسلمين، وهي إحياء لشعيرة من أعظم الشعائر الإسلامية وسنة عظيمة تحمل في معانيها الطاعة والإحسان من خلال إيصال لحوم الأضاحي إلى الأسر المتعففة والفقراء والمساكين. طبعا سيتم تنفيذ المشروع لهذا العام من خلال 21 دولة بالتعاون مع جهات رسمية وخيرية موثوقة معتمدة من وزارة الخارجية الكويتية، ممثلة بسفارات دولة الكويت في هذه البلدان، وذلك لضمان وصول الأضاحي إلى مستحقيها. كما يسهم المشروع في تعزيز قيم التكافل والتراحم الاجتماعي عبر إيصال لحوم الأضاحي إلى آلاف الأسر المحتاجة والفئات المستحقة سواء داخل دولة الكويت أو في عدد من الدول الأخرى بالتعاون مع الجهات المعتمدة والفرق الميدانية. ويحرص بيت الزكاة سنويا على تطوير آليات العمل في مشروع الأضاحي لضمان سرعة التوزيع وجودة التنفيذ، بما يعكس رسالة الكويت الإنسانية ودورها الريادي في دعم العمل الخيري والإنساني على المستويين المحلي والدولي. يحرص بيت الزكاة من خلال مشروع الأضاحي إيصال الأضاحي لمستحقيها داخل وخارج الكويت تعزيزا لقيم التكافل والتراحم. ليلى العازمي، قناة الأخبار. مساكم الله بالخير ووقفة عرفات وعيد الأضحى المبارك بإذن الله تعالى، مع ولادة هلال ذو الحجة اللي راح يصادف بإذن الله تعالى في 16 مايو، لكن رؤيته صعبة بسبب الاقتران السطحي مع الشمس، ويكونون على استقامة واحدة عند غروب الشمس، فما راح نشوف هلال ذو الحجة، وعليه يكون يوم 17 مايو المتمم لشهر ذو القعدة، وفي 18 مايو غرة شهر ذو الحجة بإذن الله تعالى.
وفي 9 من شهر ذو الحجة ويصادف في 26 مايو وقفة عرفات، وفي 27 مايو أول أيام عيد الأضحى المبارك، أعاده الله علينا وعليكم بالخير ويتقبل منا ومنكم صالح الأعمال. U.S. Central Command was created in direct response to the threats posed by the Islamic Republic of Iran, and I am the 16th CENTCOM commander to deal with the Iranian problem set. For 47 years, the Iranian regime has terrorized the region and made hostility to the United States a core tenet of its rule. Their hostile, lethal track record against the United States is well documented, but I don't know that it is always well understood. Here's a data point. In just the last 30 months prior to the commencement of Epic Fury, Iranian-supported terror groups have attacked U.S. troops and diplomats more than 350 times, the equivalent of an attack more than every third day, killing 4 U.S. service members and wounding nearly 200 more. After more than 2 years of Iranian attempts to leverage October 7th of 2023 to tear the region apart, at the direction of the President, United States Central Command initiated Operation Epic Fury. In less than 40 days, CENTCOM forces achieved our military objectives. Most notably, we degraded Iran's ability to project power outside its borders and threaten the region and threaten our interests. As an example, we can all remember April and October of 2024, hundreds of Iranian ballistic missiles and drones raining down in the Middle East. Today, Iran can no longer attack with that mass and scale. And further, with 90% of its defense industrial base destroyed, Iran won't be able to reconstitute those weapons for years. We have a Navy that's unbelievable. You know, we set up a blockade, as you know very well. Not one ship. A couple tried, and they got their engine shut out. You remember, I think it was it was a great display. A ship wanted to go through, break the blockade. They were warned not to. And then they were warned again by a young Annapolis captain of the ship with a great look, central casting. These people are central casting, I'll tell you. And he said, don't do it. Then he said, evacuate your engine room with this unbelievable loudspeaker that goes over water. He said, you have 10 seconds. And then from 4 miles with one bullet, it went right into the engine. And Gary, the ship stopped very quickly. They hit the engine with one shot. It wasn't a missile. They don't want to waste a missile on it. It's too easy. And we had another one, a 2000, one of the biggest ships in the world. They were warned, and he said, go back now, go back right now. You will be shot at within 10 seconds. Yes, yes, I am going back to Iran. I am going back. And that was the end of that, right? He went. It took him 10 miles to turn. The ship was so big, but they respect us. They didn't used to respect us, but they respect us more than we've ever been respected. Our country now is the hottest country anywhere in the world. We had a country that was dead when we had that group of people that ran this country with their open borders, letting anybody come in from the Congo, from countries all over the world. They came in from prisons and mental institutions. We had a country that would have been a dead. If they won the election, this country would have been a dead country. Now we have the hottest country anywhere in the world. Go ahead.